வெல்கம் டு ஃபேஸ் மாஸ்டர் கம்மி யாரை பற்றி பார்க்க போகிறோமோ 2014 பார்த்தீங்கன்னா ஜெயலலிதா தனித்து நின்று ஜெயித்த மாதிரி எடப்பாடி பழனிசாமி தன்னைத்தானே ஜெயலலிதாவை நினச்சிக்கிட்டு ஜெயலலிதாவுக்கு நிகராக நம்ம தான் இருக்கோன்ற மாதிரி ஒரு தனித்து முடிவு எடுத்து இப்போ தேர்தலில் மிகப்பெரிய லெவலில் தோல்வி அடைகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம்ன்ற மாதிரி பேச்சுக்கள் போயிட்டுருக்கு. அதனால தான் சீனியர் முன்னாள் அமைச்சர்கள் பார்த்திங்கன்னா தங்களோட வாரிசுகளை களமிறக்கல, நம்ம தேவையில்லாமல் இதுக்கு பணத்தை செலவு பிடிச்சி எடப்பாடி பழனிசாமி கூட்டணியும் அமைக்கலை, இது மிகப்பெரிய லெவலில் விபரீதமாக முடியுன்ற மாதிரி யோசிச்சு எடப்பாடி பழனிசாமி அப்போ கூட ஒன்று சொல்கிறாரு, நீங்கள் நாடாளுமன்ற தேர்தலில் இப்போ நின்றாலும் சட்டமன்ற தேர்தலும் வாய்ப்பு கொடுக்கப்படும்ன்ற மாதிரி. ஆனால் எந்த ஒரு முன்னாள் அமைச்சரும் பார்த்தீங்கன்னா தங்களோட வாரிசை களமிறக்கல. குறிப்பிட்டு பார்த்தீங்கன்னா வி ராஜேந்திரப்பாவோட மகன், அதேமாதிரி KP முனுசாமி மகன், அப்புறம் நிறைய முன்னாள் அமைச்சர்கள் மகன் சொந்தக்காரங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய லெவல் களமிறங்கலன்றாங்க. இது முக்கியமான காரணம் என்ன பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமியில யாருக்குமே பார்த்தீங்கன்னா நம்பிக்கை இல்லைன்றது உறுதியாக தெரியுது. ஸோ இந்த தேர்தல் முடிவுக்கு அப்புறம் மிகப்பெரிய லெவலில் எடப்பாடி பழனிசாமிக்கு அந்த தலைவர் போஸ்டிங்கே, அதாவது பொதுச்செயலாளர் அதிமுக தலைமை இருக்குல்ல, அந்த பதவியே பறிப்போறதுக்கான வாய்ப்புகள் அதிகம்ன்றாங்க. இதுதான் அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமி ஒன்றும் ஜெயலலிதா கிடையான்ற மாதிரி முணுமுணுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.